மயக்கம் வருவது ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விக்கு இப்பொழுது நாம் விடை காணலாம். உடல் சார்ந்த மயக்கத்தில் குறுமயக்கம், நெடுமயக்கம் என்று 2 மயக்கங்கள் உண்டு. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மக்கள் அதிகமாக நடமாடும் பொது இடங்களிலும் திடீரென்று யாராவது மயக்கமடைந்து தரையில் விழுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக பள்ளிகளில் காலையில் இறைவணக்கம் நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது மாணவர்கள் இவ்வாறு மயக்கமடைந்து விழுவது வழக்கம். இதையே குறுமயக்கம் என்று கூறுகிறார்கள். ஏதாவது ஒரு காரணத்தால் இரத்த ஓட்டம் சில நிமிடங்களுக்கு இடுப்புக்கு கீழே நின்று விடுகிறது. இதனால் மூளைக்கு செல்லும் இரத்தம் குறைந்து மயக்கம் ஏற்படுகிறது. மயங்கி தரையில் விழுந்த அவருக்கு சிறிது நேரத்தில் இரத்த ஓட்டம் சீராகி அதன் பின் மயக்கம் சரியாகி விடுகிறது. இதற்கு முதல் காரணம் காலை உணவு சாப்பிடாமல் பள்ளிக்கு செல்வதே. 2வது காரணம் பசி மயக்கம். 3வது காரணம் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நிற்பது. குறிப்பாக நீண்ட நேரம் வெயிலில் நின்றால் சோர்வு ஏற்பட்டு மயக்கத்தையும் வரவழைக்கும். மனக்கவலை, இழப்பு, சோகம், திகில், அதிர்ச்சி போன்ற உளவியல் காரணங்களாலும் வயதில் பெரியவர்களுக்கு குறுமயக்கம் வருகிறது. இறப்பு, இழப்பு போன்ற அதிர்ச்சி தரும் செய்திகளை கேட்டதும் மயக்கம் வருவது இதற்கு சரியான எடுத்துக்காட்டாகும். நீண்ட நேரம் அழும்பொழுது ஏற்படும் குறுமயக்கத்தை இதைச் சேர்ந்ததுதான். மரணமடைந்தவர்கள் வீடுகளில் பெண்கள் மயக்கமடைவது இதற்கு பொருத்தமான ஓர் எடுத்துக்காட்டாகும். வலிப்பு நோய், இதய நோய், சிறுநீரக நோய், கல்லீரல் நோய், பக்கவாதம், மூளையில் இரத்த கசிவு, மூளை காய்ச்சல், இரத்த அழுத்தம் ஆகியவை உள்ளவர்களுக்கு நெடுமயக்கம் வருவது வழக்கம். அதிக அளவில் மது அருந்துவது, போதை மாத்திரைகளை சாப்பிடுவது, மின் அதிர்ச்சி, மருத்துவ ஒவ்வாமை, விஷக்கடி, விஷவாயு, தலையில் அடிபடுதல் போன்ற காரணங்களாலும் நெடுமயக்கம் ஏற்படும். இதனுடைய அறிகுறிகளை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். நாம் மயக்கமடைவதற்கு முன்பு சில அறிகுறிகளை நம்மால் உணர முடியும். இதன் மூலமாக சில முதலுதவிகளை தாங்களாகவே செய்து கொள்ளலாம். தலை கனமில்லாமல் லேசாக இருப்பது போன்ற உணர்வு, சோர்வு, வாந்தி வருவது போன்ற உணர்வு, தோல் வெளுத்து காணப்படுபவை, இவை அனைத்தும் மயக்க நிலையை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளாகும். இப்படிப்பட்ட அறிகுறிகளுடன் ஒரு நபர் மயக்க நிலையை உணரும் பொழுது முன்புறமாக சாய வேண்டும். தலையை முழங்கால்களுக்கு நேராக கீழே சாய்ந்து கொள்ள வேண்டும். தலையானது இதய பகுதியை விட கீழாக தாழும் பொழுது மூளை பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. பாதிக்கப்பட்ட நபரை சுயநினைவை இழக்கும் போது பாதிக்கப்பட்டவரின் தலை குனிந்தும் கால்களை உயர்த்தியுள்ள நிலையில் படுக்க வைக்க வேண்டும். இறுக்கமான உடைகளை தளர்த்திவிட வேண்டும். குளிர்ந்த ஈரமான துணிகளை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் போட வேண்டும். மேற்கண்ட நடவடிக்கைகளின் மூலமாக பாதிக்கப்பட்ட நபர் உடனடியாக சுயநினைவை பெற்றால் பாதிக்கப்பட்ட நபரிடம் அவரை பற்றி கேள்விகளை கேட்பதன் மூலமாக அவர் முழுமையான சுயநினைவை பெற்றுள்ளாரா என்பதை உறுதி செய்யலாம். இதை நாம் எப்படி தடுக்கலாம்? முதல் முறையாக மயக்கம் ஏற்பட்ட பிறகு முழு உடல் பரிசோதனையை மேற்கொள்வது அவசியம். மயக்கத்துக்கான காரணத்தை அறிந்து சிகிச்சை மேற்கொள்வது மீண்டும் மயக்கம் ஏற்படுவதை தடுக்கும். பயம், பதற்றம் போன்ற உளவியல் காரணமாக மயக்கம் வருபவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தவும் மனபலத்தை உண்டாக்கவும் மருத்துவ ஆலோசனையை பெறுவது, தியானம் மற்றும் யோகாசனம் பயில்வது உதவும். பள்ளி மாணவர்கள் காலை உணவை தவிர்க்கக்கூடாது. வெயிலில் அளவுக்கு அதிகமாக விளையாடக்கூடாது. அடிக்கடி மயக்கம் ஏற்படுபவர்கள் ஜிம்னாஸ்டிக், கம்பி பயிற்சிகள் போன்ற தசை பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. நன்றி.